ஈரானை திரும்ப வம்புக்கெழுத்து ஈரானோடு நாங்கள் சண்டை பிடித்தோம்னு ஏற்கனவே வாங்கி கட்டினது போதாதுன்னு இன்னும் கொஞ்சம் அடியை வாங்கி கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணி கட்டுக்கிறாப்புல. அதே மெத்தேடில் தான் ஐநாவினுடைய அமர்வுலையும் ஈரானுக்கு எதிராக அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அதுலேயும் ஒரு 2 போர்டை காட்டுவார். அதை நீங்கள் முன்னாடியே பார்க்க முடியும். அந்த 2 போர்ட்லையும் 2 கேள்விகளை கேட்பார். என்ன முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டால், அமெரிக்காவை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யார்? இது முதல்ல இந்த நம்ம 5ஆம் கிளாஸ் இலங்கையில் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடத்துவாங்க. அதுக்கு 4 கேள்வி எல்லா ஊர்லேயும் இருக்குதுல்ல. ஒரு கேள்வி 4 பதிலை போட்டு 4இல் 1 தேர்வு செய்யவும் அப்படிமாங்கல. அது மாதிரி ஈரானால் பாதிக்கப்பட்டிருக்கிற உச்சம் உலகத்தில் எவனுமே இப்படி சைக்கோவாக மாட்டாங்க. அந்த ஆள் ஒரு போர்டை கொண்டு வச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு அழிவுதான் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் பட்டியலை போடுறார். அதில் முதலாவது இடம் ஈரான், 2வது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு, 3வதாக ஹிஸ்புல்லாக்கள், 4வதாக தி ஹவுதீஸ், 5வதாக 4 பேருமே அப்படின்னு சொல்லி ஒரு இதை போட்டு இதில் டிக் பண்ணுங்கன்னு அந்த ஆளை எடுத்து என்ன செய்வார்னா இந்த 4 பேருமே அப்படின்னு சொல்லி டிக் பண்ணுறாப்புல. அதுக்கு பிறகு ஒரு கேள்வி என்னன்னா, ஐரோப்பியர்களையும் அமெரிக்கன்ஸையும் கொன்று குவித்தது யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அதில் ஒரு போர்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் முதலாவது 2வது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு, 3வது ஹிஸ்புல்லா, 4வது ஈரான், 5வது இந்த 4 பேருமே. அதுலயும் என்னன்னா இந்த 4 பேருமே அப்படின்னு சொல்லி டிக் பண்றாரு. இதுல சொல்லப்படக்கூடிய பேர்களை முதல்ல உள்ள போய் நான் எல்லாம் பேச வரல. காரணம்னா இதுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்க்கவே முடியாது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாலஸ்டைனை தாண்டி எங்கேயுமே போய் எந்த தாக்குதலும் நடத்தினது கிடையாது அவருடைய ஹிஸ்டரியிலேயே. அப்படி இருக்கிற போது இந்த 4ஐயும் போட்டு டிக் பண்ணுங்க அப்படின்னு. ஐநா சபையில் செய்யற வேலையாப்பா இது? எவனாவது சொல்லுங்கடா என்று சொல்ற அளவுக்கு அவனை நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வம்பிழுத்து ஈரானுக்கு எதையாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாரு. அதுலயும் என்னன்னா, எங்களை தாக்கியது அல்லது யூதர்கள் மீது தாக்குதல் நடத்தியது யார்? இப்படி கேள்வியை கேட்கல. அமெரிக்காவை அழிக்க வேண்டும் என்று சொல்வது யார்? அமெரிக்காவையும் யூரோப்பியர்களையும் கொன்றது யார்? இதுதான் கேள்வி. அது எதுக்காம் கோர்த்து விடுறாராம். அமெரிக்காவோடு தான் அவர் சேர்த்து பேசுவார். ஏன் உன் மேலே அட்டாக் பண்ணி ஒன்னத்தாடா வச்சு செஞ்சுட்டு போனாங்க 12 நாள். அதை பற்றி போடாமல் அமெரிக்கான்னு அமெரிக்காவோட சேர்த்து அவர் சொல்லி பார்த்தார். ஏன்னா அமெரிக்காக்காரங்களை முக்கால்வாசி பேர் மாங்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை சொன்னார். சரி, இப்படி சொல்லும்போது ஈரான் என்ன பண்ணினா ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க வெரி ஷார்ப். என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கேமரா, யூஎன்னுடைய கேமரா அப்படியே திரும்பி ஈரானுடைய அதிகாரிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்த காட்டுறாங்க. காட்டும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், ஒட்டுமொத்தமாக வெளியே போனாங்கல்ல. வெளியே போகும்போது ஒவ்வொருத்தரும் எலும்பி வெளியே போனாங்க. விசில் அடித்தாங்க, ஹூ வச்சாங்க, அப்படி வெளியே போனாங்க. ஈரான்காரங்க என்ன பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு கேட்டால், பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பார்க்கறதுக்கு அவங்களுடைய சேர்ல பலஸ்டைன்ல கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகளுடைய புகைப்படங்கள் இருக்குல்ல, அந்த புகைப்படங்களை சேர்ல வச்சு விட்டு போயிட்டாங்க. நீ யார் தெரியுமா? இத்தனை பேரை கொன்றவன் பார்த்துக்க.